ஓம் சாந்தி 6/5/2020 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நான் மலராகி இருக்கிறேனா? தேக அகங்காரத்தில் வந்து முள்ளாக மாறிவிடவில்லையா என்று தன்னைத்தான் பார்த்து கொள்ளுங்கள். தந்தை உங்களை முள்ளிலிருந்து மலராக்குவதற்காக வந்திருக்கிறார். கேள்வி: எந்த நிச்சயத்தின் ஆதாரத்தில் தந்தையின் மீது அன்பு வைக்க முடியும்? பதில்: முதலில் தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்து கொள்ளுங்கள். அப்போது தந்தையின் மீது அன்பு இருக்கும். நிராகார தந்தை இந்த பாக்கியசாலி ரதத்தில் அமர்ந்திருக்கிறார் என்ற உறுதியான நிச்சயம் இருக்க வேண்டும். அவர் நமக்கு இவர் மூலமாக படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். எப்பொழுது இந்த நிச்சயம் உடைகிறதோ அப்பொழுது அன்பு குறைந்துவிடும். அடுத்தது முரளியில் பாபா கூறுகிறார், முள்ளிலிருந்து மலராகக்கூடிய பகவானுடைய மகா வாக்கியம், அதாவது தோட்டத்துக்கு சொந்தக்காரரின் மகா வாக்கியம். நாம் இங்கு முள்ளிலிருந்து மலராகுவதற்காக வந்திருக்கிறோம் என்று குழந்தைகளுக்கு தெரியும். முன்பு நாம் முள்ளாக இருந்தோம், இப்பொழுது மலராக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் புரிந்திருக்கிறீர்கள். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய இறைவா வாருங்கள். நீங்கள் படகோட்டியாகவும் இருக்கிறீர்கள், தோட்டத்துக்கு சொந்தக்காரராகவும் இருக்கிறீர்கள், பாவங்களை அழிக்கக்கூடிய பாப கட்டேஸ்வரராகவும் இருக்கிறீர்கள் என்று தந்தையின் மகிமையை அதிகமாக செய்கிறார்கள். நிறைய பெயர்கள் வைத்திருக்கிறார்கள், ஆனால் அனைத்து இடங்களிலும் சித்திரம் ஒன்றுதான். நீங்கள் ஞானக்கடல், சுகக்கடல் என்றும் மகிமை செய்கிறார்கள். நாம் இப்பொழுது அந்த ஒரு தந்தையிடம் அமர்ந்திருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியும். முள் போன்ற மனிதனிலிருந்து மலர் போன்ற தேவதையாக ஆகுவதற்காக வந்திருக்கிறோம். இதுதான் நம்முடைய எய்ம் ஆப்ஜெக்ட். எனக்குள் தெய்வீக குணங்கள் இருக்கிறதா? நான் அனைத்து குணங்களில் நிரம்பியவனாக மாறி இருக்கிறேனா என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதை பார்த்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்பு தேவதைகளின் மகிமையை பாடிக்கொண்டிருந்தீர்கள். தன்னை எந்த குணமும் இல்லாத ஒரு முள் என்று நினைச்சிட்டு இருந்தீங்க. ஏனென்றால் 5 விகாரங்கள் இருந்தது. தேக அபிமானம் கூட மிக கடுமையான அபிமானம் ஆகும். தன்னை ஆத்மா என்று உணருங்கள். அப்போது பாபாவின் மீதும் மிகுந்த அன்பு இருக்கும். அந்த நிராகார தந்தை இப்பொழுது இந்த ரதத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். ஆகையால் நீங்கள் நாம் சிவ்பாபாவிடம் வந்திருக்கிறோம். அந்த சிவ்பாபா இந்த பாக்யசாலி ரதமான பிரஜாபிதா பிரம்மாவின் சரீரத்தில் இருக்கிறார் என்று சொல்கிறீர்கள். நம் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஒரு சிவ்பாபா தான். அவர் இந்த ரதத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த விஷயத்தில் உறுதியான நிச்சயம் இருக்க வேண்டும். ஆனால் இதில்தான் மாயா சந்தேகத்தை கொண்டு வருகிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் சங்கமத்தில் புருஷோத்தமர்களாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். நாளை இங்கே இருப்பீர்கள். இன்றைய உலகம், வீடு, வாசல் எல்லாம் எப்படி இருக்கிறது பாருங்கள். எவ்வளவு அழுக்காகி இருக்கிறது. இதற்கு வைஷ்யாலயம் என்றுதான் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இங்கு அனைவரும் விஷம் அல்லது விகாரத்தின் மூலம் பிறக்கிறார்கள். நீங்கள் சிவாலயத்தில் இருந்தீர்கள். இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு மிகவும் சுகமானவர்களாக இருந்தீர்கள். துக்கத்தின் பெயர் அடையாளம் கூட இல்லாமல் இருந்தது. இப்பொழுது மீண்டும் அதுபோல ஆகுவதற்காக வந்திருக்கிறீர்கள். மனிதர்களுக்கு சிவாலயத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. சொர்க்கத்திற்கு சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் சிவ்பாபாவால் அந்த சொர்க்கம் ஸ்தாபிக்கப்பட்டது. அனைவருமே இறைவனை தந்தை என்று சொல்லுவார்கள். ஆனால் தந்தை எங்கு இருக்கிறார் என்று கேட்டால் சர்வ வியாபி என்று சொல்லிவிடுகிறார்கள். நாய், பூனை, மீன், ஆமையில் இருப்பதாக சொல்லிவிடுகிறார்கள். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! பாபா கூறுகிறார், நீங்கள் புருஷோத்தமர்களாக இருந்தீர்கள். பிறகு 84 பிறவிகள் எடுத்து
என்னவாக மாறியிருக்கிறீர்கள்? நரகவாசி ஆகியிருக்கிறீர்கள். ஆகையால் தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய இறைவா வாருங்கள் என்று அனைவரும் பாடுகிறார்கள். இப்பொழுது பாபா தூய்மை ஆக்குவதற்காக வந்திருக்கிறார். ஆகையால் சொல்கிறார், இது கடைசி பிறவி, விஷம் அருந்துவதை விடுங்கள் என்று சொல்கிறார். ஆனாலும் புரிந்து கொள்வதில்லை. அனைத்து ஆத்மாக்களின் தந்தை இப்பொழுது சொல்கிறார், தூய்மை ஆகுங்கள். நீங்களும் முதலில் தூய்மையாக இருந்தீர்கள், பாபாவுடன் இருந்தீர்கள். பிறகு உங்களுடைய நடிப்பை நடிப்பதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள். இந்த சக்கரத்தை நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் சத்யுக புதிய உலகத்திற்கு செல்லக்கூடியவர்கள். நாம் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்ற ஆசை இருந்தது தானே? கிருஷ்ணர் போன்ற குழந்தை வேண்டும் என்று சொன்னீர்கள் தானே? இப்பொழுது அப்படி ஆக்குவதற்காக தான் நான் வந்திருக்கிறேன். அங்கே எல்லா குழந்தைகளும் கிருஷ்ணர் போலவே இருப்பாங்க. சதோ பிரதான மலர்கள் இல்லையா? இப்பொழுது நீங்கள் கிருஷ்ணபுரிக்கு செல்கிறீர்கள், சொர்க்கத்திற்கு எஜமானர்கள் ஆகிறீர்கள். ஆகையால் தன்னை கேட்டுக்கொள்ளுங்கள், நான் மலராக மாறியிருக்கிறேனா? எங்காவது தேக அபிமானத்தில் வந்து முள்ளாக மாறவில்லை தானே? மனிதர்கள் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்வதற்கு பதிலாக தேகம் என்று புரிந்து கொள்கிறார்கள். ஆத்மாவை மறந்ததனால் தந்தையையும் மறந்துவிட்டார்கள். ஆகையால் பாபா கூறுகிறார், தந்தையை தந்தை மூலமாக தெரிந்து கொள்வதன் மூலம் தந்தையின் ஆஸ்தி கிடைக்கிறது. பாபாதான் வந்து அனைவரையும் தூய்மையாக்குகிறார், நிர்வாண தாமத்திற்கு அழைத்து செல்கிறார். மற்றபடி உலகத்தில் ஜோதி ஜோதியில் கலந்துவிட்டது அல்லது பிரம்மத்தில் கலந்துவிட்டது என்று சொல்கிறார்கள். கொஞ்சமும் ஞானம் இல்லை. நாம் யாரிடம் வந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். இது ஒன்றும் மனிதர்களின் சத்சங்கம் அல்ல. ஆத்மாக்கள் பரமாத்மாவை விட்டு பிரிந்தது. இப்பொழுது அவருடைய சங்கம் கிடைத்திருக்கிறது. உண்மையிலும் உண்மையான இந்த சத் சங்கம் 5000 வருடங்களில் ஒரு முறைதான் நடக்கிறது. சத்யுக திரேதா யுகத்தில் சத் சங்கம் நடக்காது. பிறகு பக்தி மார்க்கத்தில் அநேக சத் சங்கங்கள் நடக்கிறது. உண்மையிலும் சத்தியமானவர் ஒரு தந்தைதான். அவருடைய சங்கத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். நாம் காட்லி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறோம். பகவான் நம்மை படிக்க வைத்து கொண்டிருக்கிறார் என்ற நினைவு இருந்தாலும் அஹோ சௌபாகியம் என்கிறார் பாபா. நம்முடைய பாபா இங்கு இருக்கிறார். அவர் தந்தையாகவும் டீச்சராகவும் பிறகு குருவாகவும் இருக்கிறார். 3 பார்ட்டையும் இப்பொழுது நடித்து கொண்டிருக்கிறார். நினைவின் மூலம்தான் பாவகர்மங்கள் அழியும் என்று சொல்கிறார். பிறகு உங்களுக்கு ஒளி கிரீடம் கிடைக்கும். அந்த ஒளி கிரீடம் தூய்மையின் அடையாளமாகும். நான் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். இதை தலைகீழ் மரம் என்றும் சொல்லலாம். ஏனென்றால் விதை மேலே இருக்கிறார். இந்த உலகம் முதலில் தெய்வீக மலர்களின் மரமாக இருந்தது. இப்பொழுது முள் மரமாக, முள் காடாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் 5 விகாரங்கள் வந்துவிட்டது. அதில் முக்கியமானது தேக அபிமானம். அங்கு தேக அபிமானம் இருப்பதில்லை. அங்கு நான் ஆத்மா என்று இந்த அளவிற்கு புரிஞ்சிருப்பாங்க. ஆனால் பரமாத்மாவை பற்றி எதுவும் தெரியாது. பாம்பு தோலை உரிக்கிற மாதிரி அந்த நேரம் வரும் பொழுது சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்துக்குள்ளே போவாங்க. இந்த நாலேஜ் மட்டும் இருக்கும். அடுத்தது பாபா கூறுகிறார், இந்த ஞானம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது. அதாவது இந்த நாடகம் முடிய போகிறது. இப்பொழுது நாம் பாபாவிடம் போக வேண்டும். ஆகையால் வீட்டை நினைவு செய்ய வேண்டும் என்று. இந்த தேகத்தை விட்டுவிட வேண்டும். சரீரம் போய்விட்டால் உலகமும் முடிந்துவிடும். பிறகு புதிய வீட்டிற்கு செல்வோம். அங்கு புதிய சம்பந்தத்தில் வருவோம். நீங்கள் மலர்களின் உலகத்தில்தான் மறுபிறவி எடுக்க வேண்டும். போக போக உங்களுக்கு காட்சிகள் எல்லாம் நிறையவே கிடைக்கும். இந்த காட்சிகள் பார்ப்பது கூட ஒரு விளையாட்டு தான். மீரா கூட தியானத்தில் கிருஷ்ணனோடு விளையாடினாள் என்று சொல்லுவாங்க. மீராவுக்கு ஞானம் இல்லை.
மீரா வைகுண்டத்திற்கு போகவும் இல்லை. இங்கே எங்காவது இருப்பாங்க. இந்த பிராமண குலத்தை சார்ந்தவர் என்றால் இங்க வந்து ஞானத்தை எடுத்திருப்பாங்க. பிரகாஷ்மணி தாதியினுடைய லௌகீக தந்தை கிருஷ்ணர் கோவில் பூஜாரி. ஆகையால தாதிக்கு வந்து ஞானத்துக்கு வருவதற்கு முன்பு அந்த கிருஷ்ணர் மீது ரொம்ப அன்பு இருந்ததா, ரொம்பவும் ஈடுபாடு இருந்ததா. அவருடைய பேர் ரமா இருந்தாலும் அவருடைய தந்தை அவரை வந்து தாதியை மீரா மீரா என்று தான் கூப்பிடுவாங்களாம். பிறகு 13 வயசு இருக்கும் ஞானத்துக்கு வந்துட்டாங்க. அப்போது ஈஸியாக விட்டுட்டாங்களா, இவன் மீராதா, கிருஷ்ணனுக்காக பிறந்தவதா அப்படின்னு சொல்லி ஈஸியாக விட்டுட்டாங்களாம். யஜ்யத்தில் ஆரம்பத்தில் நிறைய பேர் இது போல் காட்சிகள்லாம் பார்ப்பாங்க, டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்களாம். பிறகு போய் விகாரிகளாக மாறிட்டாங்களா, அப்படின்னா ஞானத்தை விட்டு போயிட்டாங்க. ஆகையால் பாபா சொல்கிறார், இங்கே ஏறினால் வைகுண்ட ரசம், விழுந்தால் அகல பாத்தாளம், எலும்பெல்லாம் நொறுங்கிவிடும். அதாவது பாபா என்ன சொல்ல வரார் என்றால், வைகுண்டத்தினுடைய காட்சிகள் பார்த்தால் யாரும் வைகுண்டத்திற்கு போக முடியாது. ஞான யோகத்தை கற்றுக்கொண்டால் போக முடியும். ஞான யோகத்தின் மூலம் வைகுண்டத்திற்கு எஜமானன் ஆகலாம். அதாவது வைகுண்டத்திற்கு எஜமானர்கள் ஆகலாம். பாபாவின் கையை விட்டால் விகாரத்தில் சாக்கடையில் விழுவீர்கள். பாபா சொல்கிறார், ஆச்சரியமாக வந்து பாபாவுடைய குழந்தைகளாக மாறுவாங்க, ஞானம் கேட்பாங்க, பிறருக்கும் சொல்லுவாங்க. பிறகு ஆச்சரியப்படுற அளவுக்கு பாபாவுடைய கையை விட்டுட்டு ஓடிடுறாங்க. மாயாவின் எவ்வளோ பெரிய அடி விழுகிறது. பாபாவின் ஸ்ரீமத் படி நீங்கள் தேவதைகளாக ஆகிறீர்கள். ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுமே உயர்ந்ததாக இருக்க வேண்டும் அல்லவா? தேவதைகளின் ஜென்மம் விகாரத்தின் மூலம் நடப்பதில்லை. அது நிர்விகார உலகம். அங்கு 5 விகாரங்கள் இருப்பதில்லை. இப்பொழுது நீங்கள் மீண்டும் சொர்க்கவாசி ஆகுவதற்காக வந்திருக்கிறீர்கள். யார் நல்ல முறையில் படிக்கிறார்களோ அவர்கள்தான் சொர்க்கத்துக்கு போவார்கள். இந்த படிப்பின் மூலம் சிலர் நல்ல புத்திசாலிகள் ஆகிவிடுகிறார்கள். சிலர் இப்போதுதான் படித்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் படித்து படித்து பழையவர்களை விட வேகமாக சென்று விடுகிறார்கள். ஞானக்கடல் அனைவருக்கும் படிப்பு சொல்லிக் கொடுக்கிறார். பாபாவினுடையவராக ஆன உடனே உலகத்தின் ஆஸ்தி உங்களுடையது. குழந்தைகளுக்கு இந்த பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் வர வேண்டும். ஒரு தந்தையை தவிர வேற யாரையும் நினைக்க கூடாது. அதிகாலையில் எழுந்து பயிற்சி செய்ய வேண்டும். நான் வரும் பொழுது அஷரீரியாக தான் வந்தேன், போகும்போது அஷரீரியாக மாறிதான் போக வேண்டும். ஆகையால் நான் தேகதாரிகளை ஏன் நினைக்க வேண்டும் என்று தனக்குத்தானே பேசிக்கொள்ள வேண்டும். அதிகாலை நேரத்திற்கு அமிர்த வேளை என்று சொல்லப்படுகிறது. ஞானாமிர்தம் ஞானக்கடலிடம் இருக்கிறது. அந்த ஞானக்கடல் சொல்கிறார், அதிகாலை நேரம் மிகவும் நல்ல நேரம். அதிகாலையில் எழுந்து மிகவும் அன்போடு தந்தையை நினைவு செய்யுங்கள். அதே நேரத்தில் ஸ்ரீமத் படியும் நடக்கணும். சதோ பிரதானமாக அவசியம் ஆகணும். தந்தையை நினைப்பதற்கான பழக்கம் ஏற்பட்டு விட்டால் மகிழ்ச்சியோடு அமர்ந்திருப்பீங்க. அதாவது டயர்டாகாத அமிர்த வேலையில் தூக்கம் எல்லாம் ஜெயிச்சுட்டு குஷியில் அமர்ந்திருப்பீங்க. சரீர உணர்வு இருக்காது, அதிக குஷி இருக்கும். சில குழந்தைகள் கேட்குறாங்க, பாபா நாங்கள் உங்களுடைய குழந்தைகள் தானே, அப்போ நாங்கள் சொர்க்கத்தில் தானே இருக்கணும், எதற்காக இங்கே நரகத்தில் இருக்கிறோம்? பாபாவும் அதே தான் கேட்குறார். நான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவன், என்னுடைய குழந்தைகள் நீங்கள் எதற்காக நரகத்தில் இருக்கீங்க? பிறகு புரிய வைக்கிறார், நீங்கள் சொர்க்கத்தில் தான் இருந்தீங்க, 84 பிறவிகள் எடுத்து எடுத்து அனைத்தையும் மறந்துட்டீங்க. ஆகையால் இப்பொழுது மீண்டும் என்னுடைய வழிப்படி நடங்க. வேலைகள் செய்து கொண்டே பாபாவையும் நினைவு செய்து கொண்டே இருங்கள். ஆத்மா தன்னுடைய நாயகனை அரைக்கல்பமாக நினைத்து கொண்டே வந்தது. இப்பொழுது நாயகன் வந்திருக்கிறார். அந்த நாயகன் சொல்கிறார், நீங்கள் காம சிதையில் அமர்ந்து கருகி போயிட்டீங்க. இப்பொழுது நான் உங்களை அழகானவர்களாக மாற்ற வந்திருக்கிறேன். அதற்காக தான் இந்த யோக அக்னி. ஞானத்தை சிதை என்று சொல்ல முடியாது, யோக சிதை என்று சொல்லலாம்.
அடுத்தது பாபா கூறுகிறார், இந்த உலக மரத்தை ஆலமரத்திற்கு ஒப்பிடலாம். ஏனென்றால் அதனுடைய ஃபவுண்டேஷன் இல்லை, மறைந்து போயிருக்கிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் உயர்ந்தவர்கள் ஆகுவதற்கு உயர்ந்த கர்மம் செய்கிறீர்கள். உங்களுடைய பார்வையை முதலில் தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் இப்பொழுது எந்த விதமான கீழான கர்மமும் செய்யக்கூடாது. விகார பார்வை இருக்கக்கூடாது. யாரையும் அந்த விகார பார்வையில் பார்க்கக்கூடாது. ஆகையால் தினமும் உங்களுடைய சார்ட்டை பார்த்து கொள்ளுங்கள். நான் என்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்கிறேனா? லக்ஷ்மியை திருமணம் செய்து கொள்வதற்கு தகுதி அடைந்திருக்கிறேனா? முழு நாளில் தேகாபிமானத்தில் வந்து எந்த விக்கர்மமும் செய்யலையா? இல்லையென்றால் தண்டனை 100 மடங்கு ஆகிவிடும். ஆனால் மாயா சார்ட் வைப்பதற்கு கூட விடுவதில்லை. பாபா சொல்லும் போது 2-3 நாட்கள் எழுதுவாங்க, பிறகு விட்டுடுவாங்க. தந்தைக்கு சிந்தனை இருக்கும் தானே. இரக்கம் வருகிறது. குழந்தைகள் என்னை நினைவு செய்தால் அவர்களின் பாவங்கள் அழியும் அல்லவா? இதில் உழைப்பு இருக்கிறது. முயற்சி செய்ய வேண்டும். தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், அதிகாலை அமிர்த வேளை எழுந்து தந்தையிடம் இனிமையிலும் இனிமையாக பேச வேண்டும். அஷரீரி ஆகுவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். தந்தையின் நினைவை தவிர வேறு எந்த நினைவும் வரக்கூடாது என்ற கவனம் இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட், தனது பார்வையை மிகவும் சுத்தமாக தூய்மையாக ஆக்க வேண்டும். தெய்வீக மலர்களின் தோட்டம் தயாராகி கொண்டிருக்கிறது. ஆகையால் மலர் ஆகுவதற்கான முழு முயற்சி செய்ய வேண்டும். வரதானம், ஒவ்வொரு எண்ணம், சமயம், உள்ளுணர்வு மற்றும் கர்மத்தின் மூலம் சேவை செய்யக்கூடிய நிரந்தர சேவாதாரி ஆகுங்க. எண்ணம், நேரம், உள்ளுணர்வு மற்றும் கர்மம், ஒவ்வொரு கர்மம். அப்போதான் நிரந்தர சேவாதாரி ஆக முடியும். எப்படி பாபா மிகவும் பிரியமானவராக இருக்கிறார். பாபா இல்லை என்றால் நமக்கு வாழ்க்கை இல்லை. அதேபோல் சேவை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. நிரந்தர யோகியாக இருப்பதன் கூடவே நிரந்தர சேவாதாரி ஆகுங்கள். தூங்கும் போதும் கூட சேவை நடக்க வேண்டும். தூங்கும் போது யாராவது உங்களை பார்த்தால் உங்கள் முகத்தில் இருந்து அமைதி, ஆனந்தத்தின் வைப்ரேஷன்ஸ் அனுபவம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு கர்மேந்திரியத்தின் மூலம் பாபாவை நினைவுபடுத்தக்கூடிய சேவை செய்து கொண்டே இருங்கள். தன்னுடைய சக்திசாலி உள் உணர்வு மூலம் வைப்ரேஷன்ஸை பரப்பிக்கொண்டே இருங்கள். கர்மத்தின் மூலம் கர்ம யோகி ஆகுங்க என்ற வரதானம் கொடுத்து கொண்டே இருங்கள். ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் சேமித்து கொண்டே இருங்கள். அப்போது உங்களை நிரந்தர சேவாதாரி, அதாவது சர்வீசபிள் என்று சொல்லுவார்கள். பொதுவாக சன்னியாசிகள் ஒருத்தருடைய தூய்மையை செக் பண்ணணும்னா அவங்க தூங்கும் போது செக் பண்ணுவாங்களாம். அப்போதான் அவங்களுடைய உள்ளுணர்வு எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்களாம். அதுபோல் பாபா நாம் கூட தேவதை போல தூங்கணும், ஃபரிஷ்தா போல தூங்கணும். தூங்கும் போது கூட நல்ல வைப்ரேஷன்ஸை பரப்பணும். சில நேரத்தில் கெட்ட கனவுகள், சிலரெல்லாம் அசுர தூக்கம், தமோ பிரதான தூக்கம், கொரட்டை விட்டுட்டு அது மாதிரி ஒரு மாதிரி கோரமாக இருக்கும் முகம் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஒரு பயிற்சியும் நமக்கு வேணும். ஸ்லோகன், தன்னுடைய ஆன்மீக பர்சனாலிட்டியை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அப்போது மாயாவை வென்றவர் ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி. இன்றைய முயற்சிக்கான பாயிண்ட், நான் ததீச்சி முனிவர். சங்கம யுகத்தில் நாம் எல்லாம் பாபாவுக்கு அர்ப்பணமாயிருக்கிறோம். இந்த அர்ப்பணம் ஆனதின் அடையாளமாக தான் அல்லது ஞாபகார்த்தமாக தான் ததீச்சி முனிவருடைய மகிமை அல்லது காயனம் நடந்து கொண்டிருக்கிறது. ததீச்சி முனிவர் என்ன செய்தார்? ஒரு அசுரனுடைய சம்ஹாரத்திற்காக தன்னுடைய முதுகெலும்பையை கேட்ட உடனே கொடுத்துட்டார். அதில் ஆயுதம் செய்து
அந்த அசுரனை சம்ஹாரம் செய்வாங்க. அதுபோல இப்போ பாபா அசுர ராஜ்யத்தையே முடிக்க போறார், சம்ஹாரம் செய்ய போறார். ஆகையால இப்போ பாபா நம்முடைய உதவியை நாடி இருக்கிறார், கேட்கிறார். உங்களுடைய அந்த சேவை தேவை அப்படின்றார். ஆகையால நாம பாபாவுக்கு அர்ப்பணமாயிருக்கிறோம், அதுக்கேற்ற சேவையும் செய்யணும். ததீச்சி முனிவருடைய சேவை என்றால் ஒன்று ஹார்ட் ஒர்க். எலும்புன்னா என்ன? ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங். அது போல் இங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஒன்று, அதான் கடின உழைப்பு. ரெண்டாவது ததீச்சி முனிவர் போன்ற சேவை அப்படின்னு சொன்னால் மனதார செய்யணும், தேவையான நேரத்தில் செய்யணும். அப்படி செய்தால் நம்ம ஒவ்வொருத்தருமே ததீச்சி முனிவர் ஆகலாம், அந்த புகழ் நமக்கும் கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் என்று சொல்லும்போது பிரம்மா பாபா முதல்ல அர்ப்பணமானார். எல்லா விதமான கடின உழைப்பையும் அவர் செய்திருக்கிறார். நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஃபோட்டோஸில் இல்லை அந்த லைஃப் ஹிஸ்ட்ரியில் அவருடைய பயோகிராஃபியில் பார்க்குறோம். அவர் ரோடு போட்டார், அல்லது கடபாரை வச்சுட்டு நிற்கிறார், அந்த பள்ளம் தோண்டிட்டு இருக்கிறார். அது போன்ற ஹார்ட் ஒர்க்கும் அவர் செய்திருக்கிறார். அதே நேரத்தில் மனதாரவும் செய்திருக்கிறார், தேவையான நேரத்திலையும் செய்திருக்கிறார். அதனால்தான் நாம கூட இது போல செய்யணும். மனதார செய்யும் போது பாபாவுடைய மனதில் நமக்கு இடம் கிடைக்கும். அந்த சேவை செய்யும் போது எப்படி செய்யணும்னா உண்மையான பாவனையில் செய்யணும். ஏன்னா பாபா யாரு? உண்மையானவர். ஆகையால உண்மையான மனதோடு செய்யும் போது அதிகமான பலன் கிடைக்கும். அதான் ததீச்சி முனிவர் போல சேவை செய்து சக்திசாலி பலன் அடையணும்னு சொல்றது. அப்போ நாம் உண்மையாக செய்தால்தான் சக்திசாலி பலன் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா சில நேரத்தில் என்ன ஆகும், அதாவது சேவை செய்யும் போது பேர், புகழ், மதிப்பு அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு செய்யும் போது அதற்கு என்ன கிடைக்கணுமோ, அந்த பாவனைக்கு என்ன கிடைக்கணுமோ அவ்வளோதான் பலன் கிடைக்கும். ஆனால் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் உண்மையாக செய்யும் பொழுது, மனதார செய்யும் பொழுது அதிகமான பலன், சக்திசாலி பலன் நமக்கு கிடைக்கும். ஒன்றிற்கு பல மடங்கு பலன் நமக்கு கிடைக்கும். ஆகையால் இது போல் நாம் அனைத்தையும் புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். இன்னொன்று, ததீச்சி முனிவர் என்று சொல்லும் பொழுது அவங்களுடைய விசேஷ தன்மை என்ன? தேவையான நேரத்தில் கேட்ட உடனே உன்னுடைய முதுகெலும்பு வேணும், அதில் நாங்கள் ஆயுதம் செய்கிறோம், அப்போ தான் அந்த அசுரனை சம்ஹாரம் பண்ண முடியும்னு கேட்ட உடனே யோசிக்கவே இல்லை, உடனே கொடுத்துட்டார். மற்ற விஷயங்கள் எல்லாம் கொடுக்கறது ஈஸி. முதுகெலும்பு யாராவது கேட்ட உடனே அந்த கொடுக்கணும்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய மனநிலை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதனால உரிய நேரத்தில் இங்கே பாபா சொல்கிறார், எனக்கு உங்களுடைய முதுகெலும்பெல்லாம் வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, சேவை செய்யுங்கன்னு தான் சொல்கிறார். அதனால உயிரையும் கொடுக்குறேன்னு சில நேரத்தில் சொல்லுவோம். அப்போ பாபா என்ன சொல்ற, உயிர் வேண்டாம், நீங்கள் வச்சுக்கோங்க உயிர், ஆனால் சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அதனால் உரிய நேரத்தில் நம்ம செய்யணும். பிரம்மா பாபா சாக்காரத்தில் இருக்கும் பொழுது டெல்லியிலேருந்து ஒரு பிரதர் மதுபனுக்கு வந்தார். அப்படி வரும்போது கோதுமை மாவு கொண்டு வந்திருக்கிறார். பாபாவுக்கு ஒரே சந்தோஷம், இந்த குழந்தை கோதுமை மாவு கொண்டு வந்திருக்கு, சுதாமா கோதுமை மாவு கொண்டு வந்திருக்கிறாரு, அவருக்கு பேரே சுதாமா, குச்சேலன் அப்படின்னு வச்சுட்டாரு. எவ்வளோ கொண்டு வந்தாருன்னா ஏதோ ஒரு கிலோ கொண்டு வந்திருப்பார். ஆனால் அந்த நேரத்தில் அது ரொம்ப தேவையாக இருந்ததுன்னு தாதிமார்கள் சொல்லுவாங்க. அப்போ பாருங்க, இப்போ மூட்டை மூட்டையாக நம்ம கொடுக்கலாம், நமக்கு அந்த குச்சேலன் அப்படின்ற பெயர் கிடைக்குமா சொல்ல முடியாது. ஆனால் அந்த காலத்தில், தேவையான காலத்தில் ஒரு கிலோ மாவு அவர் கொண்டு போய் கொடுத்தது. பாபா கிளாஸில் சொல்லியிருக்கிறார், என்னுடைய குசேல குழந்தை வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாபா பெருமையாக சொல்வாரா. இன்னிக்கே இது சமைச்சு எல்லாருக்கும் கொடுங்கன்னாங்க. அப்போ எல்லாருக்கும் அந்த மாவில் சமைச்சு அன்னைக்கு கொடுத்தாங்களா. பாருங்க, அந்த உரிய நேரத்தில் செய்யும் பொழுது அதுக்கு எவ்வளோ மகத்துவன்றது இருக்குது. அதனால் இப்போ சங்கம யுகத்தில் பாபாவுக்கு தேவை, இந்த நேரத்தில் நம்ம தூய்மையாக இருந்து நம்ம சேவை செய்தோம் அப்படின்னா அப்போ அதனுடைய பலன், சக்திசாலி பலன் அடையலாம், நமக்கு மகிமையும் இருக்கும். ஆகையால் உடல் மூலமாக செய்யணும். அப்போ உடல் மூலமாக சேவை செய்யும் பொழுது இங்கேயே சத்தியுகத்தில் நோயற்ற சரீரம் கிடைக்கும், ஓகே. ஆனால் சங்கம யுகத்திலேயே ஆரோக்கியமான உடல் கிடைக்கும். அப்படின்னா நோயே வராதா? வரும். ஆனால் அதை கடந்து போகிறதுக்கான சக்தியும் நமக்கு இருக்குது. பெரிய அந்த கழு மரம் போல வரக்கூடிய நோய் சாதாரணமாக ஒரு முள்ளு போல போயிடும். அதே போல் வார்த்தைகளால் சேவை செய்கிறோம்.
அப்போ நமக்கு வந்து எப்படி இருக்கும் பாருங்க, எவ்வளோ சேமிப்புன்றது ஆகிறது. மனதார செய்கிறோம். மனதார செய்யும் போது நமக்கு பாபாவுடைய இதயத்தில் இடம் கிடைக்கும். அதே நேரத்தில் மனம் லேசாக இருக்கும், குஷியாக இருக்கும், எல்லா விதத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுதானே வேணும் இப்போ சங்கம யுகத்தில். ஆகையால் உடல், மனம், பொருள் மூலமாக சேவை செய்யணும். பொருள் மூலமாக நம்ம சேவை செய்யும் போது என்ன ஆகும்? பெரும்பாலும் நான் பார்த்துருக்குறேன், ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருப்பாங்களோ, ஆனால் ஞானத்துக்கு வந்த பின்னாடி நிறைய பிகேஸ் வந்து நல்ல வசதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா எல்லா வசதிகள் பாபாவுக்கு அவங்க செய்யறதுனால இங்கே வந்து சகல வசதிகள் அவங்களுக்கு கிடைச்சிடும். அதனால நம்ம ததீச்சி முனிவர் போல சேவை செய்யணும். ஓம் சாந்தி. திரும்புதே அந்த திருநாள் மீண்டும், கடவுளே